ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் வணங்கான். ஒரு சின்ன கதை, சில நீளமான காட்சிகள், வழக்கமான பாத்திர படைப்புகள், இப்படி லேசான அழுத்தத்தோடு நகர்ந்து முடியுது இந்த திரைப்படம். சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த பிதாமகன். இந்த படத்துல விக்ரம் நடிச்ச சித்தன் கதாபாத்திரம், தற்போது அருண் விஜய் நடிச்சிருக்கும் கோட்டி, லைலா நடிச்ச மஞ்சு கதாபாத்திரம், ரோஷினி பிரகாஷ் நடிச்சிருக்கும் டீனா, இப்படி பல கதாபாத்திரங்களை இந்த படம் ரீகலெக்ட் பண்ணுது. வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சார்பா சுரேஷ் காமாட்சி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் அருண் விஜய், ரோஷினி பிரகாஷ், ரிதா, டாக்டர் யோகன் சாக்கோ, மெய்பா நாராயணன், சமுத்திரகனி, மிஷ்கின், சாயா தேவி, பாலா சிவாஜி, சண்முகராஜன், கவிதா கோபி, பிருந்தா சாரதி, அருள்தாஸ், முனீஷ் சிவகுருநாத் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பின்னணி இசை ஷாம் சிஎஸ், சாங் கம்போசிங் ஜிவி பிரகாஷ்குமார், ஆர்பி குருதேவ் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிற இந்த படத்தை பாலா டைரக்ட் பண்ணியிருக்காரு. கன்னியாகுமரியில் சுனாமியில் பெற்றோரை இழந்த சிறுவயது கோட்டின்ற அருண் விஜய், இவரை மாதிரியே பெற்றோரை இழந்து திக்கற்ற நிலையில் இருக்கிற பெண் தேவின்ற ரிதா, இந்த சிறுமியை தத்தெடுத்து வளர்க்குறாரு கோட்டி. இவங்க 2 பேரும் பாசமான அண்ணன் தங்கையாக இருக்காங்க. கிடைக்கிற வேலைகளை செய்துட்டு பிழைப்பை நடத்திட்டு வராரு அருண் விஜய். இவர் ஒரு மாற்றுத்திறனாளி, வாய் பேச முடியாது, காதும் கேட்காது, ஆனால் கடுமையான கோபக்காரர். தனக்கு எதிரே எந்த தவறு நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடியவர். இதனால் அவருடைய தங்கை ரிதா உட்பட அவருக்கு உதவியாக வர எல்லாருமே ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. இவருடைய இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மாற்றுத்திறனாளி இல்லம் ஒன்றில் காவலாளியாக சேர்த்து விடுறாரு குடும்ப நண்பரான பாதிரியார். அந்த இல்லத்தில் குழந்தைகள், பெண்கள், பார்வை திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு நடுவில் சுற்றுலா வழிகாட்டியாக பிழைப்பு நடத்திட்டு வர டீனான்ற ரோஷினி கோட்டியை விரட்டி விரட்டி காதலிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கோட்டி காவலாளியாக இருக்கிற அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இல்லத்தில் வெளியே சொல்ல முடியாத ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அதாவது அந்த இல்லத்தில் பார்வையற்ற பெண்கள் சிலர் குளிக்கிறத 3 பேர் திருட்டுத்தனமாக பார்த்து ரசிக்கிறாங்க. இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவங்க கோட்டி கிட்ட முறையிடுறாங்க. அதே சமயத்தில் அந்த சம்பவத்தில் தொடர்புடையவங்களை இவரே நேரடியாக பார்க்கவும் செய்கிறாரு. இப்படி இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 2 பேரை கொன்னுட்டு போலீஸில் சரணடைகிறாரு கோட்டி. ஆனால் எதுக்காக கொன்ன அப்படின்றத சொல்ல மறுக்கிறாரு. கோட்டி ஜாமீனில் வெளியே வர்றாரு. இப்படி வெளியே வந்த இவர் 3 பேரில் 2 பேரை ஏற்கனவே கொன்னுட்டாரு. மீதம் இருக்கும் இன்னொருத்தனையும் கொல்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எதுக்காக கோட்டி கொலை பண்ணாரு அப்படின்றதுக்கான காரணத்தை அலசி ஆராயுது போலீஸ். கோட்டி கொலை பண்ணதுக்கான காரணத்தை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவருடைய காதலி டீனா என்ன ஆனாங்க, அவருடைய வளர்ப்பு தங்கையான ரிதா நிலை என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. பழிவாங்கும் திரைப்படத்துக்கான பழமையான டெம்ப்ளேட்லேயே பயணமாகுது இந்த திரைப்படம். அதாவது குற்றவாளிகளின் அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ எல்லாரையும் பழி தீர்ப்பாரு. கடைசியில் ஒரே ஒருத்தரை மட்டும் விட்டுட்டு கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி போலீஸில் சிக்கிப்பார். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் ஜென்எக்ஸ் 1965 to 80, மில்லினியர்ஸ் 1981 to 96 இதில் இருந்தவங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். இப்படி அடுத்தடுத்த யுகிக்கக்கூடிய காட்சிகளால் படம் தொய்வடைய செய்யுது. செம்பட்டை ஹேர் ஸ்டைல், திருநங்கை, போலீஸ், தேவாலயம், சர்ச் ஃபாதர், கிறிஸ்துவ மதம் பற்றி பகடிகள், மாமி, கோர்ட், ஹைப்பர் ஆக்டிவ் ஹீரோயின், ஹீரோ கிட்ட அடிவாங்கும் ஹீரோயின், ரயில், ஆதரவற்றோர் இல்லம், மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு குழந்தைகள், வக்ரம், கெட்டவர்களுக்கு எதிரான ஹீரோவின் மூர்க்கத்தனமான தாக்குதல்,
போலீஸ் ஸ்டேஷனுக்குள் காவலர்களை அடிக்கிறது. இதில் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் வழக்கமான பாலாவோட ஸ்டைல் இந்த படத்துலையும் இருக்குது. இப்படி வழக்கமான கிளிஷேவான திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் பாலா. நாச்சியார் படத்துக்கு அப்புறம் சுமார் 7 வருஷத்துக்கு அப்புறம் வெளிவந்து இருக்கும் படம் இது. அது மட்டும் இல்லாமல் தொடக்கத்தில் இந்த படம் சூர்யாவை வைத்து தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் சில பல காரணங்களால் அருண் விஜய் நடிக்க ஆரம்பித்தார் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. அருண் விஜய் இந்த படத்தில் மாற்றுத்திறனாளியாக கோட்டின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. பிதாமகனில் விக்ரம் நடித்த சித்தன் தான் இந்த கோட்டி. கோலிவுட்டில் காலமாக இருந்துட்டு வர ஒன்று இந்த படத்துலையும் இருக்குது. அதாவது தன்னுடைய நடிப்பு திறனை முழுமையாக வெளிப்படுத்த அழுவது ஒன்று தான் சிறந்த வழியாக இருக்கும் அப்படின்றது. இப்படிப்பட்ட இந்த சிந்தனையை கோலிவுட்காரங்க மறு ஆய்வுக்கு உட்படுத்தினா நல்லாவே இருக்கும். ரோஷினி பிரகாஷ் டீனான்ற கேரக்டரில் சுற்றுலா கைடாக நடிச்சிருக்காங்க. அருண் விஜயை காதலிக்கிற இவங்க பிதாமகனில் லைலா நடித்த மஞ்சுன்ற கேரக்டரை அப்படியே கண்முன்ன கொண்டு வராங்க. அதே துருதுருவென நடிப்பு. அருண் விஜயோட தங்கையா தேவின்ற கேரக்டரில் ரிதா அழுத்தமான கேரக்டரில் பொருந்தியிருக்காங்க. தான் ஒரு வளர்ப்பு தங்கை அப்படின்னு தெரிஞ்சதும் கதறி அழும் அவங்களோட நடிப்பு. ஆனால் அவங்களோட முடிவோ செயற்கையான சினிமாத்தனமாகவே இருக்கு. நீதிபதி குபேரனா மிஷ்கின், காவல்துறை சிறப்பு அதிகாரியா சமுத்திரகனி, சர்ச் ஃபாதராக பாலா சிவாஜி மற்றும் சண்முகராஜன், பிருந்தா சாரதி, பாண்டி ரவி இவங்க எல்லாருமே கொடுத்த கேரக்டரை நிறைவான முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. குமரி கடலில் உயர்ந்து நிற்கிற வள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் படகு போக்குவரத்தையும் காட்சிப்படுத்தி உணர்வுகளோடு பயணப்படுத்தி இருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் RB குருதேவ் தன்னுடைய சினிமோட்டோகிராஃபியில். ஷாம் CS-இன் பின்னணி இசை, GV பிரகாஷ்குமாரின் சாங் கம்போசிங் மற்றும் கார்த்திக் நேதாவின் லிரிக்ஸ் கதையை விறுவிறுப்பாக நகர்த்த உதவுது. எடிட்டர் சதீஷ் சூர்யா, ஆர்ட் டைரக்டர் RK நாகு, ஸ்டன் டைரக்டர் சில்வா உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. இயக்குனர் பாலா இதுவரைக்கும் வந்த அவரோட படங்களில் ஒரு முரணை பார்க்கலாம். சேதுவில் தான் விரும்பிய பெண்ணோட நினைவுகள் அவனுக்கு திரும்பும்போது அவள் இறந்து விடுவாள். நந்தாவில் ஒரு தாயே தன்னுடைய மகனை கொலை செய்வாள். பிதாமகனில் தனக்கு அன்பு என்றால் என்ன என்று காட்டிய ஒருவனை இழந்து மீண்டும் மிருகமாவான். பரதேசியில் ஒருவன் எங்கிருந்து தப்பிக்க நினைக்கிறானோ அங்கு அவனுடைய குடும்பத்தோடு மாட்டிக்கொள்கிறான். இப்படி யோசிக்கும் போதே அதோட துயர் தோய்ந்த முரண்பாடுகள் நம்முடைய நினைவுக்கு வரும். ஆனால் வணங்கானில் இது இருக்குது. அது ரொம்பவும் வலிந்து திணிக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்குது. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.